காவல்காரன் இவன் நான் எப்படியாப்பட்ட பரம்பரை தெரியுமா? கவரிமான் பரம்பரை. ஒரே ஒரு மயிர் உழுந்தவரு செத்து போடுவேன். எப்படியாப்பட்ட பரம்பரை ஏன் பண்ண கட்டியா? ஐயா மொத்தம் 5 பட்ட பசங்க. ஆமா. அனைவருக்குமே திருமணம் நடந்தது. 4 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த காலத்துல 4 பேர் கல்யாணம் பண்ணா 40 லட்சம் செலவு ஆகுதா? யாரு கேட்டீங்க? என்ன போல யாருமே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. அது போல கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு பொண்ணுங்க 1500 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஒவ்வொரு பெண்ணுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியா? சைலன்ஸ் ரொம்ப சுருக்கமான கல்யாணம் எப்படி பண்ண? சைலன்ஸ். ஐயா என்ன போல யாரும் கல்யாணம் பண்ணி மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாங்க. 4 பேர் ஒவ்வொரு பொண்ணுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ணி செல்போன் வாங்கி கொடுத்தேன். செல்போன் வாங்கி கொடுத்து நோக்கியா கம்பெனி வேலை வந்துச்சு அந்த பொண்ணுக்கு. பிறகு நோக்கியா கம்பெனி போன் பேசிங்க போனாலும் பாரு 4 பேர் அப்படியே பேசிங்க போட்டாங்க. எங்கடா இருக்கா? ஐயா இங்க இருக்கா வனவாசி இருக்கா? ஐயா வனவாசி பஸ் ஏறி சாம்பிராணி போறாரு கரீம்பாய். அவங்க வச்சிருக்கிறார். இப்போ என்ன நிலைமை இருக்கா? 9 மாசம் முழுவதுங்கறா. 9 மாதம் நிலைமை கர்ப்பிணியா கொண்டு வந்து தலைமை கட்ட மாட்டேங்குது. சமாரையா உங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. என் பொண்ணை கட்டிக்கோ. ஒரே மாசத்துல குழந்தை தான். அது யாருக்கு வந்து என்ன பண்ண ஏத்துக்கணுமா? ஐயா குழந்தை இல்ல. இதோட கவரி பரம்பரை ஐயா கண்ணி இரண்டாவது திருமணம் சொன்னால் எனக்கு யார் பெண் கொடுப்பாங்க? சைலன்ஸ் சைலன்ஸ். ஏன் தங்கச்சி இருக்கிறாள்? ஏன் வரசி? உன் தங்கச்சியா? அவளுக்கு அழகான மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய கடமை. அது நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமா பேச மாட்டாங்க. நாட்டு மக்கள் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வீடு வீடு பேசி நிப்பாங்க. மிட்டாய் வாங்கல கம்பெனி அப்படியே நான் தங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டு வரேன். ஐயா அம்மாக்கு துணையா போறேன். ஆமா ஐயா சென்று வெற்றி வருவா. ஐயா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். என்னடா சாப்பாடு? காலையில லெமன் சாதா, மத்தியானம் புளியார் வேற புளியோதரை, நைட்டுக்கு பீ பிரியாணி பிரியாணி சுருக்கமா சொல்ற விளக்கமா சொல்ற பிரியாணி ஐயா ரெடி பண்ணிக்கிறேன். சென்று வெற்றி வருவா. மத்தாயா குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தினாலே என்னுடைய மனைவிக்கு 2வது திருமணம் செய்ய போகிறேன். அதாவது இந்நாட்டு யாரும் சேர்ந்து வேண்டும் இல்லையா? அதற்காக பெண் யார் தெரியுமா? என்னுடைய மனைவி இருக்கின்றாளே மங்கையர்க்கரசி, அவளுடைய தங்கை ஏலெடுத்துதான் இந்த திருமணம் தலைமையில் நடக்க வேண்டும். ஐயா வந்துட்டாங்க. டேபிள் போடுவாங்க, சேர் போடுவாங்க, சாப்பாடு எல்லாம் பரிமாறுவாங்க, ரசம் போடலாம், ஊத்துறாங்க ஊத்தும். நாய் வந்து நாக்கு போட்டுட்டு டேய் அதெல்லடா என் முன்னலியே சென்று வெற்றியோடு திருமண பசங்க எடுத்து அகற்றப்படலாம். ஆமா தட்டி அடி. சிங்கக்குட்டி பாய்வதில் புலிக்குட்டி தூங்குறதுல இல்ல தூங்குறதுல மானுக்குட்டி புள்ளி விளையாடுவதில் நீ ஒரு மானுக்குட்டி துண்டத்துல நீ ஒரு பன்னிக்குட்டி. ஆமா ஐயா தவறா நினைக்காது. உன்னை யார் தெரியுமா பன்னிக்குட்டின்ற? பன்னிக்குட்டி 10 குட்டி போடும், 9 குட்டி செத்து போடும். ஒரு குட்டி 9 குட்டி பால ஒரு குட்டி சாப்பிட எப்படி இருப்ப? ஆனா உன சுத்த புடிச்சு கோட்டையெல்லாம் கோட்டையாக வரக்கூடாது. ஆமா இந்த நாளாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கோட்டை கட்டிருக்கிறேன். அப்படியா? ஒருவனை கெடுத்தால் ஒருவன் நல்லவரை ஆமா ஒரு குடும்பத்தை கெடுத்தால் ஆமா ஐயா நம்ம பொண்டாட்டி தாலி என்ன செய்ய சதி திட்டத்தை தீர்க்க வேண்டும். ஆமா நாட்டை
அமதி 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 தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு வந்து தொடர்ந்து நாடகம் எங்களால் கட்ட முடியாது ஐயா. ரவணார் அம்பியாருங்க ஐயா. வணக்கம். நீண்ட நாள் படித்தாலும் புத்தி வேண்டும், நல்ல இலக்கண இலக்கியத்தை அறிய வேண்டும், தன்னைத்தானே தழுவ வேண்டும், தன் பணிவான பாதத்தை பணிவிட்டு செல்லக்கூடிய குறிஞ்சி என்றால் மலை, மலைக்கு அழகோ முருகன், முருகன் பிதாவோ சிவன், சிவன் ஏறுவதெல்லாம் ரிஷிபம், ரிஷிபத்துக்குரியவன் பிரம்மா, பிரம்மா நாவில் குடியிருப்பவள் கலைமகள், கலைமகளுக்குரியவனோ வீணை, வீணைக்குரியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்துக்குரியவனோ தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்குரியதோ உதிரம், உதிரத்துக்குரியவர்கள் அரக்கர்கள், அரக்கர்கள் செய்து வளர்த்தும் அக்கரமம், அக்கரத்துக்கு அளிப்பதற்கோ சக்கரம், சக்கரத்துக்குரியவர் திருமால், திருமால் மார்பில் குடியிருப்பவர் மகாலட்சுமி போட்டு சமைப்பவர், கட்டான உலகளகி காதிருப்பால் கடலகி, சிட்டாக பறந்தவர் சொக்க வைக்கும் சொல்லலகி, நான் பார்க்கும் பார்வையிலே பரவசம் காட்டுவேன், நான் பேசும் பேச்சிலே போதையை ஊட்டுவேன், இந்நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து ஜெயில் அரசியலை பெருமிட்டு எந்த ஒரு குறையில்லாத சீர திரும்ப வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்றியருடைய தாய்த்ததை சந்திக்க வேண்டும், அக்காவை சந்திக்க வேண்டும்.